அம்பளி மாமா வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். அக்கறைக்கு இக்கரை பச்சைன்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்தில் எப்பவுமே ஒன்றை விட இன்னொன்று பெட்டராக தான் தெரியும். இதை விளக்குற மாதிரி ஒரு கதையை தான் நம்ம இப்போ கேட்க போகிறோம். கதையோட தலைப்பு ஆசைக்கு அளவில்லையா. வெகு காலத்துக்கு முன்னாடி ஸ்வாங் நாட்டில் புகழ்பெற்ற ஒரு சிற்பி இருந்தான். அவனுக்கு தேவதையோட அருள் உண்டு. ஒரு நாள் அந்த சிற்பியை ஒரு பணக்கார தன்னோட வீட்டில் சிலை செய்யறதுக்காக கூப்பிட்டு போனான். சிற்பி பணக்காரனோட வீட்டில் இருக்கிற ஆடம்பர பொருட்களை எல்லாம் பார்த்து அப்படியே மலைச்சு போனான். உடனே அவன் தன்னோட தேவதையை நினச்சிட்டு தானும் அந்த பணக்காரனை போல மாளிகை வாசியாகிடணும் அப்படின்னு விருப்பப்பட்டான். தேவதையும் அவனோட விருப்பத்தை நிறைவேற்றுச்சு. பணக்காரனான சிற்பி அப்படியே மகிழ்ந்து போனான். தான் தொழில் செய்யறதையும் விட்டுட்டான். கொஞ்ச நாட்களுக்கு அப்புறமா ஒரு அரசாங்க அதிகாரி அவனோட ஊருக்கு வந்தார். ஊருக்காரங்க எல்லாம் அவருக்கு மரியாதை செலுத்தினாங்க. ஆனால் சிற்பி மட்டும் அவரை வணங்கலை. அதனால் அவர் தன்னோட ஆட்களை ஏவி விட்டு சிற்பியை நல்லா அடிக்க சொன்னார். அவங்களும் சிற்பியை நல்லா அடித்து உதைச்சாங்க. சிற்பி அப்போ தேவதையை நினச்சி, தேவதையே, நான் பணக்காரனாக இருக்கிறத விட அரசாங்க உயர் அதிகாரியாக இருக்கவே ஆசைப்படுறேன் அப்படின்னு சொன்னான். தேவதையோ உடனே அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு பதவியை கிடைக்க வச்சுது. இப்போ அதிகாரியாக மாறின சிற்பி அவனோட ஆட்கள் கூட ஒரு மலைப்பகுதிக்கு போனான். அங்கே சில அழகான பொண்ணுகளை அவன் பார்த்தா. அவங்கள துரத்தி இம்சிக்க தொடங்கினான். அந்த பொண்ணுங்க போட்ட கூச்சலில் மலை ஜாதி மக்கள் ஓடி வந்து சிற்பியையும் அவனோட ஆட்களையும் அடித்து வீழ்த்தி அந்த பொண்ணுங்களை காப்பாற்றி அழைச்சிட்டு போனாங்க. அப்போ சிற்பி தேவதையை நினச்சி, தேவதையே, நான் அதிகாரியாக இருக்கிறத விட ஒரு மலை ஜாதியினனாக இருக்கிறதே மேல் அப்படின்னு நினச்சான். உடனே அவனோட தேவதை அவனை ஒரு மலை ஜாதியினனாக மாற்றிருச்சு. ஒரு நாள் உச்சி வெயிலில் அவன் வயலில் வேலை செஞ்சப்ப சூரியனை மேகம் மறைச்சி வெயிலை தணிச்சுது. அதை பார்த்த சிற்பி தான் மேகமாக இருக்கிறது மேல் அப்படின்னு நினைக்க அவனோட தேவதையும் அவனை ஒரு மேகமாக மாற்றுச்சு. அடுத்ததாக மேகத்தை காற்று பலமாக இழுத்துட்டு போச்சு. அதனால் மேகமாக இருந்த சிற்பி தான் காற்றா மாறணும் அப்படின்னு நினச்சா. மறு நிமிஷமே அவனோட தேவதை அவனை காற்றா மாற்றுச்சு. இப்போ காத்தாகி விட்ட சிற்பி வேகமாக போகிறப்ப அவனை ஒரு பெரிய பாறை தடுத்து நிறுத்துச்சு. அதை பார்த்த சிற்பி தான் காற்றாக இருக்கிறத விட ஒரு பாறையாக இருக்கிறதே மேல் அப்படின்னு நினச்சா. மறு நிமிஷமே அவனோட தேவதை அவனை ஒரு பாறையாக மாற்றிருச்சு. ஒரு நாள் சில சிற்பிகள் ஒரு பாறையை பார்த்துட்டு, இந்த பாறையை வெட்டி எடுத்துகிட்டு போய் சிலைகள் செய்யலாம் அப்படின்னு பேசிட்டாங்க. அந்த பாறை யார் தெரியுமா? தேவதையால் மாற்றப்பட்ட சிற்பி தான். அவங்க சொன்னதை கேட்டு பாறையாக நின்ன சிற்பி, தேவதையே, என்னை காப்பாற்று அப்படின்னு வேண்டுனான். தேவதையோ அவனுக்கு முன்னாடி தோன்றி, நீ சிற்பியாக இருக்கிறதே மேல் அப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் சிற்பியாக மாற்றிட்டு போயிடுச்சு. சிற்பியும் இப்போல்லாம் கண்டபடி ஆசைப்படுறதை விட்டுட்டு தன்னோட பழைய தொழிலையே செஞ்சு புகழும் பணமும் நிறைய பெற்றான். ஆசைக்கு அளவில்லையாங்கிற இந்த கதை இத்தோடு நிறைவடைஞ்சிருச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இதுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு மற்றவங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு சுவையான கதையோடு வந்து நான் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன்.